உறவுகள் தொடர்கதைன்னு பெருசுங்கெல்லாம் சொல்லுவாங்க. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற எந்த உறவும் ஒரு தொடர்கதையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க முதல்ல சந்திச்சது இந்த காலேஜ்ல தான். அவன் பேரு சாமுவேல். எஸ் சார். கிளாஸ்ல டாப்பர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். பொண்ணுங்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். சுத்தி வருவாளுங்க. இவன் சொல்லி கொடுத்து நிறைய பேர் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. காலேஜ்ல நல்ல பசங்க லிஸ்ட்ல இவன் ஒரு ஹீரோ. சாம். என் பேரு ராஜேஷ் குமார். எஸ் சார். ஏய், நீ ராஜேஷா? இந்த ப்ராக்சிவெல்லாம் வேணா சொல்லிட்டேன். இன்னைக்கு வரலையா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஒரு ஃபயர் வேண்டாம்? ஏய், கிளாஸ்ல இல்லைன்னு கேட்டான். ஸ்பர் கியர்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? டிகிரி வாங்கிட்டான். அவனுக்கு சேர்த்து நான் கிளாஸ் எடுப்பேன். நீ அட்டுப்பேட்டா. காலேஜ்னா அனுபவிக்கடா மச்சி. அதை விட்டுட்டு லைஃப்ல அப்புறம் இருக்கல லிமிட். அப்போ சீரியஸ் ஆயிக்கலாம். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். காலேஜ்ல ஒரு சின்ன ரவுடி. அது என்ன காலேஜ்குள்ள ரொம்ப கன்ஜஸ்டா இருக்குதானே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க ரவுடிசம் காலேஜ் வெளியே வச்சுங்க. ஐயோ, காலேஜ்குள்ள நான் மட்டும் தான் ரவுடி. என்ன ஐயா அடிச்சிருவா நீ? ஐயோ, உங்களால அடிக்க முடியுமா? அடிச்சிருவா நீ? அப்படி இல்ல. வாங்க பாக்கலாம். ராஜேஷ் பிரச்சனை. ஏய், 100 ரூபா தான் கூட. நான் ஹெல்ப் பண்ணி கூட நிறைய பசங்க 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. என்ன, எனக்கு ஒரு 100 கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் பொண்ணுங்க தான் 99% எனக்கு அலர்ஜி. உனக்கு கொஸ்டின் பேப்பர் கிடையாது, படிச்சு பாஸ் பண்ணிக்கப்போ. ஏன் நான் நீ பொண்ணு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். நானும் ஒரு ஹீரோ தான். ஆனா என்னன்னு தெரியல, முதல் சந்திப்புல இருந்து எனக்கும் சாம்க்கும் ஒரு பயங்கரமான அன்பு. என்ன கடலையா? என்னால முடியுது உடைக்கிறேன், உன்னால முடியாட்டி மூடிட்டுரு. டயலாக் குடுறேன். டேய் டேய், இங்க பாரு ராஜேஷ், வேணா நான் நல்லா இல்ல, இதெல்லாம் பண்ணாத. இங்க பாரு, பின்னாடி பிரச்சனை ஆயிடும். வேணா சொல்றது கேளு, பண்ணாத. சாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பசங்க சொந்தறான்னு சொல்லி என் அத்தா மச்சி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன பெரும் இன்னைக்கு உங்க கால் கடை. எப்படி கால் கேட்கலாம்? எதுக்கு அவன் அடிச்சான்? என்னப்பா? நீங்க காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்ல ஒருத்தர் அடிச்சுட்டு சாக வரீங்களா? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் ரோட்ல வச்சுக்கிறீங்க, காலேஜுக்குள்ள வேணாம். சாம், நீ நல்லா படிக்கிறவன் தானடா, உனக்கு எதுக்குடா அந்த கேங் அடிதடி? இவனை பாரு, காதுல கடுக்க, கழுத்துல இரும்பு சங்கிலி, கையில சூலேஷ். டே ராஜேஷ், உங்க தாத்தா கஷ்டப்பட்டு மாசம் பணம் அனுப்புற திமிரா? நீ மட்டும் படிப்புல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு ஓம் பின்னால 10 பேரு, இவன் பின்னால 10 பேரு, ஒருத்தன் கேங் சேர்த்துட்டு அலைகிறீங்க. அது இல்ல சார், இவன் தான். டேய், திஸ் இஸ் a last warning. இனிமே உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சது காலேஜ் விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவேன். Get out. என்ன பாக்க? நான் பிரின்சிபல் கூப்பிட்டு வார்ன் பண்ணதுனால பயந்துற மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த பொறுக்கித்தனம், பறக்கிற வேலை இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் உண்மையிலே பறந்துருவேன். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே. அது என்னன்னா, பேசிக்கா நான் ரொம்ப நல்லவன். ஆனா உன்னையும் உன் நாய்களையும் பார்த்தா என்னமோ தெரியல, உள்ள இருந்து பத்திக்கின்னு வருது. ரொம்ப கெட்டவனா மாறிடுற. அது ஏன்? இனிமேதான் மாறணுமா? நீ பிறந்ததே அப்படித்தான். பீஸ் ஆஃப் ஷிட். ஓய், இங்கிலீஷ்ல பெரிய பெரிய கெட்ட வார்த்தைலாம் திட்டுற, ஒழுங்கா தமிழ்ல திட்டுற. டேய், அவனுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல.
பரம்பார் படிப்பு எங்கேயோ மச்சன்டா அவனுக்கு வந்தா அவன மாதிரி தான்டா வாழணும். பெரிய மன்மதனா 1000 சொல்லு பொண்ணுங்க விஷயத்துல அவன் தான்டா கிங். அப்படியா? இப்ப பார் சாவடிக்கிறான் பார். அதுக்கப்புறம் நான் போய் இறங்கி அவனுக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பசங்களோட பேசி ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதான் பொண்ணுங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்களோட கொஞ்சம் பேசுறீங்களா? இல்ல சும்மாலாம் வேணாம், ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க. ராஜேஷ் வாட்ச் அவுட். சாரி யாரு அண்ணனே? உங்களுக்குலாம் சொந்தமா பந்தமா? ஓ மொத்தத்துல ஹோல்சேல் ரைட்ஸே வாங்கிட்டியா? அப்பா வர சிஸ்டர் ஸ்டாப் பண்ணாங்களா, உடனே அண்ணன் ஸ்டாப் ஆயிட்டாராம். சரியான ஜென்டில்மேன் அண்ணனே. வாழுங்க அண்ணன் வாழுங்க. இப்ப என்ன ஒரு புல்லாங்குழல் தானே குறைச்சல், அதையும் வாங்கி கொடுத்துறான். அண்ணனுக்கு ஒரு புல்லாங்குழல் வாங்கி கொடுங்க. ஓகேயா? வரட்டா? சி பாய் ஹேவ் ஃபன். மச்சடா என்ன ரவுடி, என்ன எவ்வளவு பேப்பர் அரியர்ஸ்? எதுக்கு? சொல்லுடா. 8. 8 தானே? இட்ஸ் ஓகே, ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம். ஏய் என்னடா ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க, பெரிய ஐன்ஸ்டைன் நினைப்போ. ஏய் ராஜேஷ், 8 பேப்பர் அரியர்ஸா? கவலைப்படாத, நான் சொல்லி தரேன், பாஸ் பண்ணிடலாம். என்னவும் மண்டல ஏறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் சொல்லி தரேன். காலையில 5 மணிக்கு வரணும், கதவை தட்டணும், காத்திருக்கணும், தேவைப்பட்டா கை கால்லாம் அமுக்கி விடணும், உடம்பெல்லாம் வலிக்குது. அப்புறம் பிரின்சிபால் உன்னை பத்தி சொன்னாரு, இப்பதான் பேசிட்டு வரேன். அந்த क्वेश्चन பேப்பர் சேல்ஸ் மேட்டர், இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல காலேஜுக்கு உன்னால தான் கெட்ட பேர் வந்தது எல்லாம் சொன்னாரு. ராஜேஷ், இப்படி பறந்தா மட்டும் பத்தாது, இது வேணும். ஓ எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டேனா? சாரி ராஜேஷ், சாரி. மறந்துடாத, காலையில 5 மணிக்கு மேக் 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 மேக்கரீனா, மேக் 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 மேக்கரீனா. கட்டி பூடிடா ஓ மாமா, கண்டபடி கட்டி பூடிடா. பை போர்க்கி, see you tomorrow 5 மணிக்கு. ஏன்டா பயந்து சாவறே நீ? அந்த பக்கம் கண்டுபிடிக்க. நாளைக்கு பிரின்சிபல் உனக்கு பத்தி கேட்கும்போது யாரை போட்டு கொடுக்கணும் தெரியும்ல நடு ராத்திரில வார்டன் வீட்டுக்கு போய் அவர் செவத்துல அசிங்கமா எழுதி அவர் வீட்டுக்குள்ள பட்டாசு வர கொளுத்தி போட்டு யூரின். சச்சே, என்ன அசிங்கம் பண்ணிருக்கீங்க? நிச்சயமா தெரியுது நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்க. உன்னோட இருந்த அந்த இன்னொருத்தன் யாரு சொல்லிடு, மரியாதையா சொல்லிடு, இல்லாட்டி உன்னை காலேஜ் விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவேன். மனிஷ், you know what I am capable of. சார் சாமுவேல் சார், இட்ஸ் நாட் ட்ரூ சார். இந்த என்கொயரியில ஓம் பேர் தான் அடிபடுது. I am very sorry. This is a black mark on your character. Sir, it's not Manish nonsense, told sir. everything. நீங்க ரெண்டு பேரும் தான் செஞ்சிருக்கீங்க. Sir, I haven't done this. Believe me, sir. அதனால நான் உன்னை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். ஏய் மனேஷ், நில்டா. ஏய் ராஜேஷ், மனேஷ், ராஜேஷ், ராஜேஷ். No. எங்க ஓடுற? No, please. No. Hey! என்ன பேர் சொன்ன? என்னடா சூரபலி, ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிக்கிற? ராஜேஷ், நீ இதுல தலையிடாத. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்மதம் இல்லையா? சம்மதம் இல்லையே. உன் பேரை போட்டு கொடுக்க சொன்னது நான் தானே. ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் பேர் வாங்கினல, இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சாங்க ஒரு ஆப்பு. டேய் முறைக்கிறாடா. வெயிட் அவ்வளவுதானே? பார்க்கலாமா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி வா.